வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த டிஸ்பிளேல காட்டுறீங்களா, இந்த ஃபோட்டோ வந்து நம்ம வந்து எப்படி ரீடச் ஒர்க் பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வந்து டூல்ஸை வச்சு ஏற்கனவே பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜென்ரேட் ஃபில் வச்சு பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜென்ரேட் ஃபில் தான். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம இந்த ஃபோட்டோ வந்து கிராப் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் சைடாக இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலாம், கிராப் டூல் போங்க நண்பர்களே. பர்ஃபெக்டிவ் கிராப் டூல் இருக்குல்ல, இதை அழுத்துங்க. நம்மளுக்கு சைடாக இருக்கிற ஃபோட்டோ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். உங்களுக்கு சைஸ் இதில் வந்து என்ன சைஸ் வேணுமோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு 4 முழு டாட் கொடுத்துட்டு டபுள் கிளிக் கொடுங்க நண்பர்களே. ஸ்ட்ரைட்டாக வந்துடும் நம்மளுக்கு ஃபோட்டோ. Ctrl+J கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து 2 கிடைக்கு வைங்க லேயர் பண்ணல. பேக்ரவுண்டில் வந்து எப்போவுமே ஒர்க் பண்ணாதீங்க. எதுக்கு நம்ம வந்து பேக்ரவுண்ட் லேயரில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னா, நம்மளுக்கு ரெண்டாவது இந்த இமேஜில் வந்து யாரும் மிஸ்டேக்னா திருப்பி நம்ம டூப்ளிகேட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அதுக்காக நம்ம வந்து டூப்ளிகேட்டை போடுறோம். நம்ம வந்து பென் டூல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தா கூட போயிடும் நண்பர்களே. நம்ம வந்து பென் டூல் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு இல்லைங்களா, இதான் பென் டூல். ஷார்ட்கட் வந்து பி கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. Ctrl+Enter கொடுத்துட்டு ஜே கொடுங்க நண்பர்களே. நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ண வரையும் வந்துடும். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்குது. நம்ம வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், மங்கலாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஷாப்லேயே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. இது வந்து பெய்டு வெர்ஷனில் தான் வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா வந்து ஆன்லைனில் வந்து ரெமினின் போட்டிங்கன்னா வரும் இல்லைங்களா, அதுதான் நம்மளுக்கு ஃபோட்டோஷாப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர், மியூரல் ஃபில்டர் கொடுங்க. தெரியுங்களா, ஃபோட்டோ ரீஸ்டோரேஷன் இல்லா, இதை ஆன் பண்ணி கிளிக் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு அதுவே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகி பண்ணி கொடுத்துரும். இங்கே பார்த்தீங்கன்னா கண், இந்த வாய்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்தது, நம்மளுக்கு இப்போ இருக்கிறது. உங்களுக்கு தனியாக வேணுமா இல்லை அந்த லேயிலே வேணுமா வச்சுக்கோங்க. நான் தனியாகவே வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க நண்பர்களே. நம்மளுக்கு வந்து தனியாக ஒரு லேயர் கிடச்சிரும். நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா, இவங்களுக்கு வந்து பாதி உடம்பு தான் இருக்குது, நம்ம ஃபுல்லாக வர வைக்கலாம். அது என்ன பண்ணலான்னா, லேசர் டூல் எடுத்துக்க நண்பர்களே. ஷார்ட்கட் வந்து எல்லு. தலையை விட்டுட்டு மிச்ச இடத்த சுற்றி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோ நான் கொடுக்குறேன் இல்லைங்களா, அதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனோம் நண்பர்கள், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து பழைய ஃபோட்டோஷாப்பில் வந்து எல்லாத்துலேயும் தேடி எடுத்து வைப்போம் ட்ரெஸ் எல்லாம். இப்போலாம் அப்படிலாம் நண்பர்களே, நம்ம என்ன வேணுமோ டைப் பண்ணாலே வந்துடும். இந்த ஜெனரேட்டிவ் ஃபில் இருக்குங்களா, இதை கொடுத்துட்டு இதில் வந்து புடவைன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுக்குறேன் நண்பர்களே. உங்களுக்கு வந்து கொஞ்சம் லோட் ஆகும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நம்மளுக்கு அதுவே வந்து 3 ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நம்ம கஷ்டப்பட வேண்டிய வேலை இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1 2 3 பிடிக்கலைன்னா மறுபடியும் ஜென்ரேட் கொடுங்க. மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எத்தனை தடவை கொடுத்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும். கவுண்டிங் தான் நண்பர்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுவே வரும் நம்மளுக்கு. ஓகே வந்துச்சு. இதை பாருங்க, எது வேணுமோ அதை வச்சுக்கோங்க. 1 2 3. நம்மளுக்கு இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த நெக்லஸ் தான் நல்லா இல்லை நண்பர்களே. இதை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இதில் எல் அழுத்திக்கோங்க. அப்படியே நெக்லஸை மட்டும் செலக்ட் கொடுங்க நண்பர்களே. கொடுத்துட்டு ரிமூவ்னு கொடுங்க. இல்லை கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் கொடுங்க. மறுபடியும் லோட் ஆகி அதே நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. 3த்தில் எந்த இமேஜ் வேணுமோ வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒன்று தான் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது நண்பர்களே. அப்படியே ஜூம் கம்மி பண்ணிங்க. வெறும் கழுத்தாக இருக்குது. அதுக்கு நம்ம யாரும் ஒரு செயின் ஒன்று போட்டு விட்றான் நண்பர்களே. செயின் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, எல் அழுத்திக்கோங்க. எல் அழுத்தினா இந்த டூல் வந்துடும். செயின் என்ன டிசைனில் இருக்கும் அதே மாதிரி நார்மலாக ஒரு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரொம்ப பெருசாகிடுச்சு. கொடுத்து ஜென்ரேட் ஃபில் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க நண்பர்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உள்ளூராக இது ஓப்பன் ஆகும். ஓகே நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கோங்க. நான் வந்து இதை வச்சுக்கிறேன். இதில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஒரு சின்ன குறிப்பு நண்பர்களே, இப்போ நம்ம பண்ணுற ஒர்க்கு எல்லாமே வந்து பெய்டு வெர்ஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். நார்மல் வெர்ஷனில் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு Ctrl+G கொடுத்துட்டு நம்ம ஒரே லேயராக எடுத்துருக்கோம். நம்மளுக்கு மிச்சம் எதுவும் தேவையில்லை. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப் போட்டுக்கலாம் நண்பர்களே. நம்ம குரூப் போடுறது எப்படின்னா, நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதோ இல்லைங்களா, இது ஷிஃப்ட் கொடுத்து கிளிக் கொடுத்துருங்க.
இங்கே நிறைய இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால் அதை போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த காது சரியில்லை, காது வந்து சரி பண்ணிக்கலாம். மேலே இல்லையே கிளிக் பண்ணுங்கள், எல் அழுத்துங்க. எல்லுனா இந்த வருவீங்களா அந்த லேசர் பண்ணி டூல் நண்பர்களே கொடுத்துட்டு காது கிரையரை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இந்த காதையை செலக்ட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. கொடுத்துட்டு வருவீங்களா கண்டினியூவாக சாக் பார் ஓப்பன் பண்ணி ஜென்ரேட் ஃபில்ல போய்ட்டு காதுன்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நமக்கு அதே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நம்மளுக்கு 3 ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. 1 2 3 எதுவுமே நல்லால. செகண்டில் வச்சு தூரிங்களா அந்த 3 டாட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஜென்ரேட் சிமிலர் கொடுங்க. அது எதுக்குன்னா நம்மளுக்கு 2வது இந்த காது தெரியுங்களா, இது நல்லாயிருக்கு, இந்த கார் ரிலேட்டடாக வரும் நம்மளுக்கு சிமிலர் கொடுத்தீங்கன்னா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே, அதுவே ஜென்ரேட் ஆகி கொடுக்கும். ஓகே நண்பர்களே, இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. 1 2 3 இது நல்லாயிருக்கு. நம்ம இது வச்சுக்கலாம். கொடுத்துட்டு 2 கண்ட்ரோல் இ கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாம் ஓகே நண்பர்களே. இப்போ இந்த பேக்ரவுண்டு மாற்றிக்கலாம். இது நல்லா இல்லை, இதில் இருக்கிற பேக்ரவுண்டு நான் வந்து பென் டூல் வச்சு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி கட் பண்ணுறீங்களோ அப்படி கட் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுங்க. செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த எட்ஜி வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக வரணும். இப்படி இங்கே பாருங்கள், கண்ட்ரோல் எக்ஸ் ஊற்றினா ஷார்ப்பாக இருக்கா. இது நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிடலாம். இன்டு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுங்க. டி கொடுத்தீங்கன்னா 0.5 வச்சுக்கங்க நண்பர்களே. கொடுத்துட்டு கண்ட்ரோல் எக்ஸு கொடுங்க. நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கீங்களா இந்த ஃபோட்டோ வந்து கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுங்க. நம்மளுக்கு வெளியே வந்து செலக்ட் ஆகிடும். நம்ம ஏன் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தோன்னா இந்த எம்டியாக இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோட்டோவில் நம்ம வந்து பேக்ரவுண்ட் வேணும். மறுபடியும் ஜென்ரேட் கொடுத்துக்கலாம். இதில் போய்ட்டு ஓல்டு பிஹெச் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. நான் வந்து இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு வச்சுருக்கேன் நண்பர்களே. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ப்ராம்ப்டை கொடுங்க. உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகி கொடுத்துரும். இப்போ நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. கொடுத்தீங்கன்னா எப்போவுமே 3 இமேஜ் வரும் நண்பர்களே. இப்போ 1 2 3 எப்போவுமே இதில் வந்து ஜென்ரேட் பண்ணும்போது 3 ஃபோட்டோ 3 டாட் இருக்குங்களா, இதில் கொடுத்து சிமிலர் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரியே வரும் நம்மளுக்கு. அதாவது இந்த இமேஜுக்கு ரிலேட்டடானதே தான் வரும், மிச்சம் எதுவும் வராது. ஓகே மறுபடியும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. எதுவுமே நல்லா இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு இது ஒன்றே வச்சுக்கலாம். இதுவே நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்ணி பாருங்கள். லேயர் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2த்தையும் கொடுத்து கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா ஒரே லேயராக மாறிடும். இப்போ வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் எல்லாம் அழுத்துங்க. நடுவில் அது லைட்டாக தள்ளுங்க. டார்க் பண்ணிக்கோங்க நண்பர்களே. லெஃப்ட்டு ரைட் ஏற்றிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஓகே கொடுத்துருவோம். கண்ட்ரோலு ஷிஃப்ட் ஏ கொடுங்க. கேமரா ஓப்பன் ஆகும். நம்ம வந்து கான்டெஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பிளாக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பிளாக்கை மட்டும் எடுத்துடலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நம்ம வந்து மறுபடியும் குவாலிட்டி ஏற்றிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது. நம்ம வந்து இந்த ஃபோட்டோ ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஏற்றணும். திருப்பி மறுபடியும் ஏற்றிக்கலாம் நண்பர்களே. நியூரல் ஃபில்டர் அதே தான். நம்ம ஃபோட்டோ ரீஸ்டோர் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுவே ஓப்பன் ஆகும் நம்மளுக்கு. கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய இப்போ ஏறி இருக்குது நம்மளுக்கு. கொடுத்துட்டு நம்ம நியூ லேயர் புதுசாக ஒரு லேயரை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய. இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி கம்பெனி இருக்கேன். ஓகே, அதாவது நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து ஜென்ரேட்டிவ் ஃபில்லை வச்சே வந்து இந்த ஃபோட்டோ வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே நம்ம பண்ணலை. அதாவது நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் ஃபில்லை வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபோட்டோ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம வேறு எதுவுமே பண்ணலை. மேனுவல் டச்சிங்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஜென்ரேட்டிவ் ஃபில்லை வச்சு நம்ம எப்படி குயிக்காக முடிக்கலன்றதுக்கு ஒரு டிப்ஸு நண்பர்களே. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே, பழைய ஃபோட்டோ புது ஃபோட்டோ நம்ம ஜென்ரேட் ஃபில்லை வச்சு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு.